ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப சூப்பரான தரமான எபிசோட் பார்க்க போறீங்க. எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கமாக நான் கேட்டுக்கிறது தான், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட மறக்காதீங்க. ஸ்டார்டிங்லே நம்ம ஹீரோயின் ஹெலனை காமிக்கிறாங்க. ஹாயா உட்காந்து தம் அடிச்சிட்டு இருக்காளா. அந்த சமயத்தில் ஒருத்தன் அவ கூட பேச வர்றான். அவனை கையால் தடுத்த ஹெலனும், இதோ பாரு நான் இங்கே புதுசு, யாரு கூடவும் நான் கள்ள போடுறதுக்கு தயாராக இல்லை, கிளம்பி போயிட்டேரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு தம் அடிக்க ஆரம்பிக்கிறா. அவனும் அவளவே பார்த்துட்டு இருக்கான், திரும்பி பார்ப்பான்னு. ஆனால் இவ கண்டுக்கவே இல்லையா, நான் ஜான் வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் தான் ஹெலன் சிகரெட்டை கீழே போட்டுட்டு அவனை நல்லா ஒரு லுக்குடுறா. ஜான், என்னோட ஜானா அப்படின்னு கேட்டுட்டு ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சவ, எப்படி இருக்க ஜான், எவ்வளோ வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. ஜான், நம்ம மேற்கொண்டு பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நான் இப்போ ஷிஃப்ட்டுக்கு போகணும், அப்படி போலேன்னா என்னை வேலை விட்டு தூக்கிடுவாங்க, எனக்கு 6 மணிக்கு தான் ஷிஃப்ட் முடியும் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு இங்கே ஒரு வேலை இருக்குது, என் வேலை 5 மணிக்கு முடிஞ்சிடும், நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் அங்கேருந்து கிளம்பி போகிறான். அதே மாதிரி 6 மணி ஆகுது, ஹெலனுக்கு ஷிஃப்ட் முடிஞ்சு அந்த காஃபி ஷாப்பை விட்டு வெளியே வர்றா. சொன்ன மாதிரியே ஜான் பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இவளுக்காக இவ ஒர்க் பண்ணுற அந்த காஃபி ஷாப்புக்கு எதிராக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் பக்கத்தில் வந்த ஹெலனும், எப்போ ஜான் நீங்கள் வந்த, நான் இங்கே வந்து 2-3 நாள் ஆச்சு, பட் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு இத்தனை நாள் என்னால் கண்டுபிடிக்க முடியல, இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன், உங்களை பார்க்க வந்துட்டேன். ஆனால் நாளைக்கே நான் ஊருக்கு கிளம்ப வேண்டியதாக இருக்குது, அதனால் இங்கே ஏதாவது ஒரு சீப்பான லாட்ஜில் இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு போகலான்ட்டு இருக்கேன். என்ன ஜான், என்கிட்ட போட்டு பார்க்குறியா, என் வீடு இருக்கும்போது நீ எதுக்காக போய் ஒரு லாட்ஜில் தங்கணும். அது இல்லை ஹெலன், நீ உன் ஃப்ரெண்டு கூட தங்கியிருப்ப, நான் வந்து எப்படி, நான் என் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிறேன், நீ தாராளமாக இன்னைக்கு நைட்டு என் ரூமில் வந்து தங்கலாம், என்ன ஓகேவா அப்படின்னு ஹெலன் சொல்லவும், ஓகே ஹெலன் தேங்க்ஸ், சரி இப்போ நம்ம எங்கே போகலாம். எங்கே போகலான்னு கேட்டால் எனக்கு பிரச்சனை இல்லை, எங்கே வேணாலும் போகலாம், ஆனால் எங்கே போனாலும் சரி டேபிள் சர்வீஸ் மட்டும் பண்ணாத இடமா போகலாம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. ஏன்னா அவங்க டேபிள் சர்வீஸ் தானே பண்ணிகிட்டு இருக்கா, காஃபி கேட்குறவங்களுக்கு காஃபி, தண்ணி கேட்குறவங்களுக்கு தண்ணி, அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கால, அதை மீன் பண்ணி சொல்கிறா. நான் ஒரு காஃபி ஷாப் பார்த்தேன், அங்கே போகலாமா, எங்கே வேணாலும் போகலாம் ஜான், இந்த தடவை என்கிட்ட காரு கூட கிடையாது, ஆனால் என்கிட்ட தான் இந்த பைக் இருக்கே, இந்தாங்க ஹெல்மெட்டை பிடிங்க அப்படின்னு சொல்லி ஹெல்மெட்டை ஹெலன் கையில் கொடுத்துட்டு 2 பேரும் அந்த பைக்கில் கிளம்புறாங்க. காஃபி ஷாப்பெல்லாம் போய் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அது வீடு பார்த்தீங்கன்னா செம்ம பிரம்மாண்டமாக பங்களா மாதிரி இருக்குது. இந்த வீடா அப்படின்னு ஜான் வியப்பாக பார்க்குறான். அது என் வீடு இல்லை ஜான், இதோ அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சந்து போகுது, இதுக்குள்ளே ஏறி போனால் மாடியில் ஒரு ஒத்த ரூம் வரும், அங்கே தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவன் ரூமுக்கு கூப்பிட்டு வரா. இதுதான் என்னோட மாளிகை ஜான், ஏதோ இந்த ஏழைக்கேற்ற எல்லோருண்ட, எனக்கு வர்ற வருமானத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன ரூமில் தான் என்னால் குடியிருக்க முடியும், என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் இந்த வீடு தான் ஜான். உன் ஃப்ரெண்டும் நைட் இன்னைக்கு வருவாங்களா. இல்லை ஜான், அவகிட்ட நீ வரதா சொன்ன, அவ ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிக்கிறேன் அப்படின்னு சம்மதிச்சிட்டா. ஸோ உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தாராளமாக இங்கே தங்கலாம். என்ன விஷயமா இங்கே வந்திருக்க ஜான், எத்தனை நாளாக நீ இந்த டவுனில் இருக்க. அது வந்து ஹெலன், நான் இந்த ஊருக்கு வந்து 3-4 நாள் ஆச்சு, உங்களை தான் இந்த 3 நாளாக தேடிட்டு இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எப்படியோ இன்னைக்கு மத்தியானம் தான் நீங்கள் இந்த காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன். ஃபோன் நம்பரை மாற்றிட்டீங்க, இமெயிலுக்கும் ரிப்ளை பண்ணுறதில்ல, ரொம்ப கஷ்டப்பட்டேன் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு. என்ன பார்க்குறக்காகவா இந்த சிட்டிக்கு வந்த, உங்களை பார்க்குறக்காக மட்டும் இல்லை, இந்த சிட்டிலேயே ஏதாவது வேலை தேடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன் ஜான், நீ இருக்கிற ஊரில் வேலை இல்லையா, இங்கே வந்து தான் வேலை பார்க்கணுமா. அங்கே வேலை இல்லாமல் நான் இங்கே வரல ஹெலன், இந்த ஊருக்கு வந்துட்டா உங்களை பார்க்கலாம், அதுதான் இங்கேயே வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன் ஹெலன், எவ்வளோ நாளாக இந்த காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணுறீங்க. என்ன ஒரு 3-4 வாரம் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு பாரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், அங்கே கொஞ்சம் பிரச்சனை, அதனால் அந்த பாரை விட்டு வெளியே வர வேண்டியதாகிடுச்சு. வேலையை விட்டுட்டு வர்றது என்னமோ ரொம்ப ஈஸி ஜான், ஆனால் இன்னொரு வேலை கிடைக்கிறதுங்கிறது இந்த சிட்டியில் ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட 6 மாதம் கையில் காசு இல்லாமல் ரொம்ப திண்டாடிட்டேன். என் ஃப்ரெண்டு தான் இந்த வேலையை வாங்கி கொடுத்தா, இப்போ தான் ஓரளவுக்கு செட்டில் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஹெலனவே வெச்ச கண்ணு வாங்காமல் ஜான் பார்த்துட்டு இருக்கான். ஓ மை காட் ஹெலன், நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்கன்னு தெரியுமா, சான்ஸே இல்லை. அங்கே எங்கள் கூட இருக்கும்போது எத்தனை பேர் உங்கள் பின்னாடி சுற்றினானுங்க, உங்களை அவனகிட்ட இருந்து பாதுகாக்கிறதே பெரிய வேலையாக இருந்துச்சு எனக்கும் என் அப்பாவுக்கும். இப்போ நினச்சாலும் அந்த நாள்லாம் திரும்பி வராதா அப்படின்னு என் மனசு ஏங்குது ஹெலன் அப்படின்னு சொன்ன ஜானை ஒரு கேள்விக்குறியாக ஹெலன் பார்க்குறா. என்ன ஜான் பேசுகிற, உங்கள் அப்பா என் கூட பிரேக்கப் பண்ணும்போது நீயும் தானே இருந்த, ஒரு வார்த்தை சித்தி எங்களை விட்டு போகாதீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்கவே இல்லையே,
போனா போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி தானே நீங்கள் 2 பேரும் இருந்தீங்க. இப்போ என்னமோ திடீர்னு என் மேலே உனக்கு அக்கறை வழியுது. உங்கள் அப்பா என்ன பேப்பரை கசக்கி தூக்கி வீசுகிற மாதிரி தூக்கி வீசினாரு. என்ன ஒரு 6 வருஷம் இருக்குமா? இந்த 6 வருஷத்தில் நான் எத்தனை இடத்துல வேலை மாறி இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? என் லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? எவ்வளவு நாள் அழுதுருப்பேன். உன் கூட நான் எவ்வளவு க்ளோஸாக பழகினேன். ஆனால் நீ கூட என்னை கண்டுக்காம விட்டு இல்லை அப்படின்னு ஹெலன் ரொம்ப எமோஷனல் ஆகிறா. அப்போ தான் ஜான் அவன் பேக்கெட்லேருந்து லெட்டர்ஸை எடுத்து காமிக்கிறான். என்னை மன்னிச்சிருங்க ஹெலன், நீங்கள் என் மேலே இவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருப்பீங்கன்னு இந்த லெட்டர்ஸ் என் கை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. எங்கள் அப்பா எங்கிட்ட சொன்னதெல்லாம் உன் சித்தி அவ வயசு பையன் கூட ஓடி போயிட்டா அப்படின்னு தான் சொன்னார். எங்களுக்கும் அதை நம்புறதை தவிர வேறு வழி இல்லை. அவர் சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு சின்ன வயசு, அதனால் உங்கள் வயசு பையனை பார்த்து நீங்கள் அவன் கூட போய் செட்டில் ஆகிருப்பீங்க அப்படின்னு நாங்களும் நம்பினோம். ஆனால் எப்போ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் என் கையில் கிடைச்சதோ அப்போ தான் தெரிஞ்சிச்சு நீங்கள் எங்களுக்கு அடிக்கடி லெட்டர்ஸ் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு. அந்த லெட்டர்ஸை பார்த்த உடனே ஹெலனோட முகத்தில் ஒரு சிரிப்பு வருது. என்ன ஒரு 100-150 லெட்டர்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தமாக 430 லெட்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லெட்டரையும் நான் பல முறை படித்து பார்த்துட்டேன் ஹெலன். அப்போ தான் நீங்கள் என்னை எவ்வளவு மிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் வசதியான அந்த வாழ்க்கையை விட்டு நான் இந்த ஊருக்கு உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு இப்போ ஜான் ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறான். இதை கேட்டு ஹெலனுக்கு கண்ணே கலங்கிருச்சு. உங்கள் அப்பா தான் ஜான் உங்கள் கூட எந்த டச்சும் வச்சுக்க கூடாது அப்படின்னு என்கிட்ட எழுதி வாங்கிட்டாரு. அதுபோக நான் போடுற லெட்டர்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக உங்ககிட்ட கொடுப்பேன் அப்படின்னு எனக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. இப்படி கொடுக்காம விட்டுருப்பாருன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே நீ என்னை தேடி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜான் அப்படின்னு ஹெலன் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆமாம் சித்தி, நான் உங்களை சித்தின்னு உரிமையாக கூப்பிடலாம்ல அப்படின்னு ஜான் கேட்கவும், உனக்கு இல்லாத உரிமையா, தாராளமாக எடுத்துக்கோ அப்படின்னு ஹெலனும் சொல்கிறாங்க. நீங்கள் வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் உங்கள் கூட பேசுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனால் உங்கள் ஃபோன் நம்பரை மாற்றிட்டீங்க. நான் உங்களுக்கு இமெயிலெல்லாம் அனுப்பிச்சேன். அதுக்கும் நீங்கள் ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு ஜான் கேட்குறான். அதான் சொன்னனே ஜான், உங்கள் அப்பா எக்காரணத்து கொண்டும் உங்கள் கூட நான் பேசவே கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாருன்னு. அதுதான் காரணம். ஆனால் நான் ரெகுலராக உனக்கு லெட்டர் போட்டுட்டு இருந்தேன். நீ எந்த பதிலும் எனக்கு எழுதாததால் நீ என் மேலே கோபத்தில் இருக்க அப்படின்னு நான் இத்தனை நாள் நினச்சிட்டு இருக்கேன். எல்லாம் உங்கள் அப்பாவோட திருவிளையாடல் தான் ஜான் இது. அது சரி சித்தி, அப்பாவுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? 2 பேரும் நல்லா தானே இருந்தீங்க. முதலாக ஒரு டின்னரில் தான் அப்பா உங்களை அறிமுகப்படுத்தினாரு. அப்போவே உங்களை பார்த்து நானும் அண்ணனும் திகச்சு போயிட்டோம். இவ்வளவு அழகான சித்தியா எங்களுக்கு அப்படின்னு ஜான் அவன் கண்ணெல்லாம் விரிய அந்த பழைய நினைவை ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறான். எல்லாத்துக்கும் உங்கள் அப்பா தான்ப்பா காரணம். நான் ஒன்றும் என் வயசு பையனை இழுத்துட்டு ஓடி வந்துடல. ஆனால் உங்கள் அப்பா தான் என்னை விட சின்ன வயசு பொண்ணுக்காக என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. உங்கள் அப்பாவுக்கு தான் 30 வயசுக்கு மேலே போனால் அந்த பொண்ணுங்க கூட குடும்பம் நடத்த மாட்டார். அதுதான் காரணம் அப்படின்னு சித்தி சொல்லவும், அவரை பற்றி விடுங்க சித்தி, அது ஒரு தனி கேரக்டர். அவரை பற்றி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வேற யாரும் இல்லையா? ஒரு பூனைக்குட்டி கூட இல்லை ஜான். என்ன சித்தி சொல்கிறீங்க? இத்தனை வருஷம் தனியாவா இருக்கீங்க அப்படின்னு ஜான் அதிர்ச்சியாக கேட்குறான். என்ன பார்த்துக்கறக்கே என்னால் முடியல ஜான். இதில் எங்கே போய் நான் பாய் ஃப்ரெண்டு அது இதுன்னு எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கிட்டேன்ப்பா. எதுவும் எனக்கு வேண்டாம், நிம்மதியான லைஃப் போதும் அப்படின்னு ரொம்ப வெறுப்பாக சித்தி பேசுகிறாங்க. என் கதை இருக்கட்டும் ஜான், உன்னை பற்றி சொல்ல, உன் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி, உன் லைஃப்பை பற்றி அப்படின்னு சித்தி கேட்கவும், இல்லை சித்தி, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் கிடையாது. உங்களுக்கே தெரியும் எனக்கு என் வயசு பொண்ணுகளை பிடிக்காது. என் வயசை மீறி இருக்கிற பொண்ணுக்கு தான் எனக்கு பிடிக்கும். அதனால் என் வயசு பொண்ணு கூட என்னால் மிங்கிள் ஆக முடியல. எனக்கு உங்கள் மேலே தான் சித்தி க்ரஷ்ஷு. நீங்கள் வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறமா வேற யாரையும் மனசுக்கு அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல சித்தி அப்படின்னு ஜான் சொல்கிறான். எப்போவுமே நீ உன் வயசுக்கு மீறின மெச்சூர்டாச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு காஃபி ஷாப்பில் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்தீங்கல்ல, அப்போ உங்களை பார்க்கறக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என் மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறந்துச்சு சித்தி. உங்களை திரும்பவும் என் வாழ்க்கையில் பார்ப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஏன்னா இவ்வளோ வருஷமாக உங்களை எத்தனையோ தடவை நான் தேடி இருக்கேன். ஆனால் என்னால் உங்களை கண்டுபிடிக்கவே முடியல. அவ்வளோதான், இனி உங்களை பார்க்கவே மாட்டோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்த சமயத்தில் உங்களை திரும்பவும் பார்த்ததில் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சித்தி. உங்களுக்கு ஏதாவது நான் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இதோ பாரு ஜான், எனக்காக நீ பரிதாபப்பட்டு எந்த உதவியும் செய்ய வேண்டியதில்லை. இப்போ என் வாழ்க்கையை என்னால் பார்த்துக்க முடியும். நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க. உனக்கு நான் இருக்கிற இந்த இடம் ஒரு சேரி மாதிரி இருக்கலாம், அல்லது ஒரு குடிசை மாதிரி இருக்கலாம். ஏன்னா நீ மாளிகையில் இருக்கிறவன். எனக்கு இந்த வீடு தான் சுகம். இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தேவையில்லை. முக்கியமாக உன்னோட உதவி, உங்கள் அப்பாவோட உதவி எனக்கு வேண்டாம். என்ன புரியுதா அப்படின்னு ரொம்ப கடுமையாக ஹெலன் பேசுகிறாங்க. பேசிட்டு அவங்க பேக்கை ஓப்பன் பண்ணி ஒரு பேக் நிறையா பணத்தை எடுத்து கீழே வைக்கிறாங்க. இந்தா,
இது நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. உனக்கு வேணும்னா இந்த பணத்தை எடுத்துக்கோ. ஜாலியாக போய் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணு. ஆனால் உங்ககிட்ட இருந்து எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு திரும்ப திரும்ப மூஞ்சில் அடித்த மாதிரியே பேசுகிறாங்க. ஹெலனுக்கு அவ்வளவு கோபம் இவங்க மேலே இருக்குது. அவங்க அத்தனை கோபப்பட்டும் ஜான் திரும்பி கோபப்படலை, அமைதியாக இருக்கான். இதோ பாருங்க சித்தி, நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன். தப்பெல்லாம் என் மேலே தான். என்னை மன்னிச்சிருங்க. நான் திரும்ப வந்தது உங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத அத்தியாயம். என்னோட அப்பாவோட மனைவியாக இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நீங்கள் தான் என்னோட க்ரஷ்ஷு, என்னோட ஏஞ்சல். இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்கும். இந்த உண்மையை இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அந்த திருப்தியோட நான் இங்கிருந்து கிளம்புறேன் சித்தி. இதுக்கு மேலே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஜான் கிளம்ப ஆரம்பிக்க, போகாத அப்படின்னு அவனை நிறுத்தின ஹெலன், என்னை விட்டு திரும்பவும் போயிடாத ஜான், என்னாலையும் அதை தாங்கிக்க முடியாது. இன்னைக்கு மத்தியானம் உன்னை பார்த்ததுலேருந்து எப்போ என் ஷிஃப்ட் முடியும் அப்படின்னு ஒவ்வொரு மணி நேரம் நகரும் போதும் உன்னை நான் சீக்கிரம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பூரிப்பில் இருந்தேன். இப்போ தேவையில்லாமல் பழசையெல்லாம் பேசி நம்ம 2 பேர்த்துக்குள்ள சண்டை வேண்டாம். என்னை விட்டு பிரிஞ்சு போகாத ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. 2 பேரும் பல வருஷங்களுக்கு அப்புறம் மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேர்த்துக்குள்ளேயும் ஒரு ஆழமான காதல் இருந்திருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது.